Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 12 exercise 7.9 லிருந்து sum number 2 subdivision 2 பார்க்க போகிறோம். Sketch the graphs of the following function. Second subdivision y is equal to x root of 4 minus x. இந்த sum நம்ம போடுறதுக்கு ஒரு 7 conditions இருக்கு இல்லையா, அதாவது 7 stages. இந்த 7 stages வந்து ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணிட்டே வரணும். First subdivision, the domain and the range of the function. Y is equal to x root of 4 minus x. இப்போ comparing previous sum, இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, let y is equal to 0. Let y is equal to 0 to find the value of domain. இல்லையா, first subdivision வந்து domain கண்டுபிடிக்கணும். அப்போ 0 கொடுக்கும்போது we get two values இல்லையா, root of 4 minus x. இப்போ நமக்கு என்ன வரும்னா x is equal to 0 and root of 4x 4 minus x is equal to 0. ரெண்டு வேல்யூ கிடைக்கும். root of 4 minus x is equal to 0. அப்போ x is equal to 0 and x is equal to 4 கிடைக்கும் இல்லையா. இப்போ இது நம்ம கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு சிம்பிளாக நான் ஒரு நம்பர் லைன் போட்டு காமிக்கிறேன். நியூமரிக்கல் வேல்யூன்றதுனால மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட் வரைக்கும் we are having these values. என்னென்ன 0 and 4. இப்போது எதுலேருந்து எது வரைக்கும் நமக்கு டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லெவல்லேருந்து ஒரு வேல்யூவும் இந்த லெவல்லேருந்து ஒரு வேல்யூவும் எடுத்து பார்ப்போம். ஓகே, அப்போ இதில் தான் போட முடியும். ஏன்னா ஒரு வேல்யூ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நமக்கு, x equal to 0ன்றது கன்ஃபார்ம்டு. அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இதிலேருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறோம்னு வச்சுப்போம், சே -1 எடுக்கிறோம்னா ரூட் ஆஃப் 4 மைனஸ் ஆஃப் -1 வரும்போது +1 வரும். இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ வரணும், ரூட் ஆஃப் 5 வரும். ஓகே, அடுத்தது இந்த செக்டார்லேருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறோம், 3 எடுக்கிறோம்னு வச்சுப்போமே. 3 எடுத்தாக்கா 4 - 3 வரும், ரூட் ஆஃப் 1 which is 1. ஆனால் இதிலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே அதாவது 4க்கு அப்புறம் 5 எடுத்தாலே 4 - 5 வரும், which is negative in root. ஸ்கொயர் ரூட்குள்ளார அது நெகட்டிவ் வரும். ஸோ இது வந்து அதுக்கு வந்து இன்க்ளூசிவான ஒரு நம்பர் கிடையாது, டொமைன் கிடையாது. ஸோ இப்போ எதுலேருந்து எது வரைக்கும்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இன்க்ளூடிங் 4. ஓகே, அப்போ இன்க்ளூடிங் 4னு வரும்போது டொமைன் நம்ம எப்படி எழுதணும், டொமைன் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இன்க்ளூசிவ் ஆஃப் 4னு வரும்போது பிராக்கெட் இப்படி போடணும். ஞாபகமாக இதை செய்யணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா த இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் த கர்வ் இல்லையா, நம்ம இன்டர்செப்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்செப்ட்ஸில் புட் y is equal to 0. எதுக்கு இது, எக்ஸ் இன்டர்செப்டுக்கு. நான் இங்கே எழுதிடுறேன் எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம ஒய்யோட வேல்யூ 0ன்னு போடுவோம். அப்போ ஒய்யோட வேல்யூ 0 போடும்போது நம்ம ஏற்கனவே இங்கே 2 வேல்யூ எடுத்து வச்சுருக்கோம். என்னென்ன, எக்ஸோட வேல்யூ 0 1, எக்ஸோட வேல்யூ 4 1. ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட்ஸ் என்னென்ன வரும்னா 0, எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0, 0, அண்ட் 4, 0 எக்ஸ் இன்டர்செப்ட். அதே போல் ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். ஒய் இன்டர்செப்டுக்கு புட் x is equal to 0. x is equal to 0ன்னு வரும்போது நம்மக்கிட்ட சம்மில் என்ன இருக்குது, y equal to root of 4 minus xன்னு இருக்குது. இந்த இடத்துல 0 கொடுக்கும்போது என்டையர் வேல்யூ 0 ஆகிடும். ஒரு வேல்யூ 0னா இன்னொரு வேல்யூ 0. அடுத்ததா இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே 0 கொடுத்தாலும் வேஸ்ட் தான், டோட்டலாக 0 ஆக போகுது. அடுத்ததா y is equal to y intercept is 0, 0. ஓகே, அடுத்ததா தேர்ட் பார்ட் அல்லது தேர்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் சப்டிவிஷனில் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு f of x is equal to x into root of 4 minus x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா. f dash of x is equal to இதில் uv மெத்தடில் இருக்குது. ஸோ எக்ஸை வச்சுக்கிட்டு ரூட் 4 minus எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 root
4 minus x அதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம்னா -1 into -1 எப்படின்னா 1 by root x உடைய differentiation value -1 by 2 root x. ஓகே, அடுத்ததா இந்த root of 4 minus x வச்சுக்கிட்டு x differentiate பண்ணா 1. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், UV மெத்தடில் இருக்கிறதுனால x ஃபஸ்ட்டு ரீடைன் பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா 1 by 2 root x -1ன்றது இந்த ஃபங்க்ஷனை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 minus xன்னு இருக்கும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். 4 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 மட்டும் இருக்கும். இதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்ததாக இந்த பார்ட் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற பார்ட்டை ரீடைன் பண்ணிவிட்டு எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். ஸோ இதை கரெக்டாக எழுதிடலாம். f dash of x is equal to -x divided by 2 root of 4 minus x plus root of 4 minus x into 1 அதே தான் வரும். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நான் ரைட் சைடில் போட்டுக்கிறேன். f dash of x is equal to -x plus 2 into 4 minus x divided by 2 root of 4x minus x. எப்படின்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். எப்படி ரூட் எக்ஸ் இன்டூ ரூட் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் மாதிரி நம்ம இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அந்த மாதிரி வேல்யூ வந்துடும். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நியூமரேட்டரை -x plus 8 minus 2x டிவைடட் பை 2 root of 4 minus x. அடுத்ததா இந்த ரெண்டு டேர்ம் லைக் டேர்ம் இல்லையா, அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 8 minus 3x divided by 2 into root of 4 minus x. இதுதான் f dash of x உடைய வேல்யூ. இப்போ நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா this function f dash of x is equal to 0 இல்லையா. f dash of x is equal to 0. ஓகே, அப்போ 8 minus 3x divided by 2 into 4 minus root of 4 minus x equal to 0. அப்போ entire denominator term 0 ஆயிடும் by cross multiplication. left out terms என்ன இருக்கும்னா 8 minus 3x is equal to 0. இந்த 3x ரைட் சைடில் போச்சுன்னா 8 is equal to 3x வரும். x உடைய வேல்யூ 8 by 3 அப்படின்னு வரும். ஓகே, so the critical number is x is equal to 8 by 3. அடுத்ததா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம மோனோடானிசிட்டின்னு சொல்லலாம். சப்டிவிஷன் 4 மோனோடானிசிட்டி. இதுக்கு இன்டர்வல்ஸ் நம்ம எழுதணும் இல்லையா. இந்த இன்டர்வல்ஸ் உங்களுக்கு நான் நம்பர் லைனில் போட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே -∞ +∞ வரைக்கும் உள்ள ஏரியாவில் 4 வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 8 by 3 வந்திருக்கு. ஸோ இந்த இன்டர்வல்ஸ் எப்படி இருக்கும்னா -∞ 8 by 3 வரைக்கும் அண்ட் 8 by 3 4 வரைக்கும் இருக்கும். ஓகே, அடுத்ததா நான் இதிலிருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன் 0. இந்த பார்ட்லேருந்து 0ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறேன். அப்போ f dash of 0னா எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் நான் 0 போட போகிறேன். அப்போ நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8 minus 3 into 0 divided by 2 root of 4 minus 0. ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 by 4ன்னு வரும். 2 ஸ்கொயர் ரூட்குள்ளேருந்து 4 வெளியில் வந்தால் 2. இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். எப்படின்னா 4 2s are 8, அதே மாதிரி இதை 2. ஸோ 2 இஸ் கிரேட்டர் தேன் 0. அதே போல் இந்த ஃபங்க்ஷனில் இந்த இன்டர்வலில் 3ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறேன். இந்த பார்ட்டில் 3ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறேன். f dash of 3 which is equal to 8 minus 3 into 3 இல்லையா, divided by 2 into root of 4 minus 3. நியூமரேட்டரில் வந்து -1 வரும், divided by 2 வரும், which is less than 0. So therefore f of x is decreasing in
8/3 to 4 இந்த இன்டர்வல்ல டிக்ரீசிங்காக இருக்குது, இந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங்காக இருக்குது. ஸோ அதை இங்கே எழுதிடலாம். இன்க்ரீசிங் இன்டர்வல் அப்படின்றத இங்கே எழுதிடலாம். இன்க்ரீசிங் இன் -∞ to 8/3 இதில் இன்க்ரீசிங்காகவும் அடுத்த இன்டர்வல் பார்ட்டில் டிக்ரீசிங்காகவும் இருக்குது. ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக இங்கே மேலே ஐன்னும் இங்கே டின்னும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போடணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் செஷனில் இதை கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் மோனோடானிசிட்டிக்கு போட்ட மாதிரி தான். இன்டர்வல்ஸ் sin of f dash of x monotonicity. ஓகே, இப்போ இன்டர்வல்ஸ் வந்து -∞ இருந்து 8/3 வரைக்கும் பாசிட்டிவ் வருது, இன்க்ரீசிங். இங்கே ப்ளஸ் 8/3 இருந்து 4 வரைக்கும் நெகட்டிவ் வருது, டிக்ரீசிங். ஓகே, ஸோ அடுத்ததா ஃபோர்த் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி அதை நம்ம லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8 - 3x டிவைடட் பை 2 √4 - x. எஃப் டேஷ் ஆஃப் 8/3 அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 8 - 3 × 8/3 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், டிவைடட் பை 2 √4 - 8/3. ஸோ நியூமரேட்டர் 0 வருது. அப்போ டினாமினேட்டரும் நமக்கு டோட்டலாக 0/anything நம்ம என்ன போட்டுடலாம், 0 போட்டுடலாம். ஸோ இங்கே எழுதிடலாம். ஃப்ரம் பாசிட்டிவ் டு negative f dash of x changes its sign when it passes through x is equal to 8/3. Therefore f of x has local minimum at x is equal to 8/3. ஸோ இப்போ லோக்கல் மினிமம் கண்டுபிடிச்சாச்சு. லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதில் எஃப் ஆஃப் எக்ஸிலோடைய சப்ஸ்டியூட் பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸில். தேர்ஃபோர் லோக்கல் மினிமம் வேல்யூ இஸ் எஃப் ஆஃப் 8/3. 8/3 into 4 minus 8/3. இதை 8/3 வெளியில் வச்சுக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 - 8/3 வரும். 8/3 into √4/3 வரும். 8/3 into √4க்கு வந்து வேல்யூ 2 டிவைடட் பை √3. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எஃப் ஆஃப் 8/3 ஓட வேல்யூ 16/3√3. அடுத்ததா பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது 6th சப்டிவிஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம், கான்கேவிட்டிக்காக சொல்லலாம். கான்கேவிட்டி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ 8 - 3x divided by 2 √4 - x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். for f double dash of x is equal to, இதில் இந்த 1/2 மட்டும் மொத்தமாக வெளியில் எடுத்துடலாம். நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் u/v மெத்தடில் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ டினாமினேட்டர் வந்து இது எப்படியா எடுக்கலாம்னா 1/2 நான் இங்கே போட்டு காமிச்சிடுறேன். 1/2 into 8 - 3x divided by √4 - x. இப்போ நியூமரேட்டர் u, டினாமினேட்டர் v அப்படின்னாக்கா நமக்கு ஃபார்முலா தெரியும், vu dash. அப்போ v வந்து அப்படியே ரீடைன் பண்ணிக்கணும். அதாவது √4 - x into 8 - 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -3 வரும். ஓகே, அடுத்ததா
8 minus 3x ரீடைன் பண்ணிக்கிட்டு ரூட் ஆஃப் 4 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் ஆஃப் 4 minus x into minus 1. Okay, whole divided by 4 minus root of 4 minus x whole square. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம், அல்லது இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு அதை கீழே இறக்கிக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். வெளியில் 1/2 இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதனா இந்த பார்ட்டோட இதை நம்ம இன்னும் கிளியராக எழுதிட்டு செய்கிறது கொஞ்சம் சேஃப். -3 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 minus x இங்கே இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிடும். நியூமரேட்டரில் 8 minus 3x டிவைடட் பை 2 ரூட் ஆஃப் 4 minus x whole divided by 4 minus x root of 4 minus x whole square. ஓகே, இப்போ நியூமரேட்டர் பார்ட்டில் மட்டும் வெளியில் 1/2 இருக்கிறது நோ டிஸ்டர்பன்ஸ், அது அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டர்லேயும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல, அதுவும் அப்படியே இருக்கட்டும். 4 minus x ரூட் அதுக்கப்புறம் ஒரு ஹோல் ஸ்கொயர். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது -6ன்னு வரும். 2 இன்ட்டு -3 -6 இல்லையா. இந்த ரூட் பார்ட்டும் இந்த ரூட் பார்ட்டும் மல்டிப்ளை ஆகும்போது ரூட் கேன்சல் ஆகிட்டு 4 minus xன்னு ரீட்டைன் ஆயிரும். ப்ளஸ் 8 minus 3x டிவைடட் பை 2 ரூட் ஆஃப் 4 minus x. இப்போ ரெசிப்ரோகேட் பண்ணும்போது இந்த ரூட் 4 minus x the whole ஸ்கொயரும் இந்த 2 ரூட் ஆஃப் -4xம் ஒன்றாயிரும். எப்படின்னா 2 ரூட் ஆஃப் 4 minus x இன்ட்டு 4 minus x, இதுக்கு வந்து ரூட் போட்டு வெளியில் ஸ்கொயர் இருக்கும். ஓகே, நியூமரேட்டரில் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -24 ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 minus 3x. இது ரெண்டு லைக் டேர்ம் இல்லையா. அதே போல் நியூமரிக்கல் வேல்யூ இந்த அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். 1/2 நியூமரேட்டர் பார்ட்டில் 6x minus 3x வந்து 3x தான் வரும். -24 ப்ளஸ் 8ன்றது -16 வரும். ஹோல் டிவைடட் பை, இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரியான பேஸ் உள்ளது. இப்போ பவரில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் தனியாக போட்டு காமிக்கிறேன். x to the power of 1 இருக்குது, இங்கே ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன எழுதலான்னா எக்ஸ் இந்த ரூட் எக்ஸை வந்து x to the power of 1/2ன்னு போடலாம். அப்போ நமக்கு வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால இது என்னவாகும்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது வந்து பிளைன் எக்ஸாக இருக்கும்போது, இதுவே இது ரூட்டாக இருக்கும்போது இதில் என்ன இருக்குது, இதில் ஒரு 1 இருக்குது, இதில் ஒரு 1/2 இருக்குது. அதாவது x to the power of 1/2 ப்ளஸ் x to the power of 1ன்னு வரும்போது x to the power of 3/2ன்னு வரும். அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 minus x to the power of 3/2 அப்படின்னு போடுறோம். ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஸ்டெப் இது. ஓகே, அதனால தான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் சைடில் வேறு ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். அதையே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இங்கே ரூட் ஆஃப் 4 minus x இருக்குது, இங்கே ரூட் இருக்கிறதுனால 4 minus x to the power of 1/2, வெளியில் ஒரு 2 இருக்குது. இந்த 2 மல்டிப்ளை ஆகும்போது கேன்சல் ஆகிடும். இங்கே பவர் 1 இருக்குது. இதை எடுத்துகிட்டு என்னென்னு போடலாம், 4 minus x to the power of 1/2ன்னு போடலாம். இங்கே பேஸ் 1 இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 minus x to the power of 3/2. ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போது கான்கேவிட்டிக்கு f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுப்போமா. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 3x minus 16 whole divided by 2 into 4 minus x to the power of 3/2 which is equal to 0. இந்த பார்ட்டு 0 ஆகிடும், டினாமினேட்டர் பார்ட்டு 0 ஆகிடும். நமக்கு வெளியில் இருக்கிறது ஐ மீன் ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்னா 3x minus 16 மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 16 ரைட் சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். therefore 3x is equal to 16, x is equal to 16/3.
ஓகே, இதை நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போமே. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 5.3 ஆர் சம்திங் அப்படி வரும், விச் இஸ் நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து 4 அப்படிங்கிற இன்டர்வல்குள்ளே இது வராது. ஏன்னா 4க்குள்ளே தான், இன்க்ளூசிவ் ஆஃப் 4, லாஸ்ட் வேல்யூவே 4 தான், அது கண்ணாண்ட போகுது. அதனால் இங்கே என்ன எழுதணும், therefore concavity and point of inflection does not exist. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த சம்லேயே 6th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா அசிம்டோட்ஸ், லாஸ்ட் ஸ்டெப்பு அசிம்டோட்ஸ். 7th பாயிண்ட் asymptotes. F of x has no asymptotes. ஏன்னா கான்கேவிட்டி ஆஃப் த பாயிண்ட், கான்கேவிட்டி அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இல்லாததுனால அசிம்டோட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நோ அசிம்டோட்ஸ்னு எழுதலாம், அல்லது எஃப் ஆஃப் எஸ் ஹேஸ் நோ அசிம்டோட்ஸ்னு எழுதலாம். இப்போ அதனுடைய ரஃப் ஸ்கெட்ச் பண்ணணும். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். 1 2 3. இப்போ இங்கே வந்து 1 2 3 4 வரைக்கும் இருக்குது. லோக்கல் மினிமம் வந்து 4,0 இல்லையா? அடுத்தது லோக்கல் மேக்ஸிமம் வந்து அப்ராக்சிமேட்லி ஹியர், இந்த இடத்துல வரும். 8/3, 16/3√3. இது வந்து லோக்கல் மேக்ஸிமம், இது வந்து லோக்கல் மினிமம். கர்வ் எப்படி இருக்கும்னா, இது ரஃப் ஸ்கெட்ச் தான், இப்படி இருக்கும். அது ஓகே. இந்த 7 ஸ்டெப்பு யூஸ் பண்ணி இந்த ரஃப் ஸ்கெட்சில் கொண்டு வந்து நம்ம முடிக்கணும். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.